ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழ ரவை கேசரி. இது மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சொன்னதை விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலுங்க. அது எந்த மாம்பழ வெரைட்டியாக வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. தோல் சீவிக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராக எல்லோரும் நல்லாயிருக்குன்னு 2 தடவை வாங்கி சாப்பிட்டாங்கங்க. மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதை பாதி மாம்பழத்தை அரைக்க போகிறோம். பாதி மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை லாஸ்ட்டில் ரவை கேசரியில் தூவி விட போகிறோம். அது மென்று தின்னப்போ அந்த கேசரியில் மென்று தின்றப்போ சூப்பராக இருக்குங்க. அந்த கடிப்படம் நல்லாயிருக்குங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம். அதில் நெய் ஊற்றி ரவையை போடுவோம். நான் இன்றைக்கி 1/2 kg ரவை எடுத்துருக்கேங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வருங்க. வறுத்து தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கலர் பொடி இருந்தால் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் சேர்த்துருக்கேங்க. கலர் பிடிக்காதவங்க கலர் சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு தண்ணி கொதித்து வந்துச்சுங்க. அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அது எதுக்காகன்னா ஒட்டாமல் குட்டி விழுகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ரவையை போட்டு கிண்டுங்க. ரவையை போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட்டாக உப்பு தூவிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கரை நம்ம எவ்வளோ ரவை போடுறோமோ அதுக்கேற்ற சர்க்கரை போட 1/2 கிலோன்னா 3/4 கிலோ சர்க்கரை போடுங்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டணுங்க. நல்லா அடியில் விட்டு கிண்டுங்க. நல்லா வெந்து வந்துடும். எல்லோரும் என்னோடய சேனல் பார்த்துட்டு வரீங்க. என்னோடய சேனல் பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தேங்க, போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்து சொன்னேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இப்போது சுத்தமான நெய்யுங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இனிப்பு கொஞ்சம் பத்தலைங்க, அதனால் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு முடிஞ்சுது. இப்போ அந்த மாம்பழம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ தூவி விட்டுக்கோங்க. அதை நம்ம கேசரி தின்னும்போது கொஞ்சம் அது நல்லாயிருக்குங்க கடிப்படும் போது. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாங்க. ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. நார்மலாக கேசரி மாம்பழத்தை போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நெய் ஊற்றி முந்திரி வறுத்து கொட்டிக்கோங்க. கேசரிக்கு கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றுங்க. இது நான் செய்கிறது ஒரு 10-15 பேருக்கு கிட்டே செய்கிறேங்க. அதனால் இவ்வளோ கேசரி. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 100 கிராம் 150 கிராம் 2 பேர் 4 பேர் இருக்காங்க, அவ்வளோ செஞ்சாலே போதுங்க. இப்போது அது பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக கல்யாண வீட்டு கேசரி மாதிரி எவ்வளோ அழகாக எப்படி இருக்குது பாருங்களேன். மணலாக இருக்குது பாருங்கள். தின்னு பார்த்துட்டு எல்லோரும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்க. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்களும் கூட மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி அழகாக தட்டில் விழுது பாருங்கள். கரண்டி ஒட்டாமல் வருங்க. நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. அப்போ தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாம்பழ கேசரியோட டேஸ்ட்டை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லைங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.